ஆண்டவரை ஆராதிக்க அந்த கிருபைக்காக நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இந்த இடத்திலே சங்கீதம் 20 எல்லாரும் நாங்கள் சத்தமாக வாசித்து ஆண்டவரை துதிப்போம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து ஒத்தாசை அனுப்பி சீயோனுக்கு உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகனபலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளின உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர் முடிந்து கொண்டார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே லட்சியம், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜாங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த இடத்திலே அப்பா எங்களை கூட்டின தேவன் ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த இடத்திலே நீங்கள் அசைவாடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயங்கள் பக்கமாக உம்முடைய சார்பிலே ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் எங்களுக்கு அனுக்கிரமாக அருளுகிறவர். கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நல்ல வழிகளிலே எங்களை நடப்பிக்கிற தேவனை ஆண்டவரே, தேவனை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் இதயங்களில் உள்ள கசப்புகள், எங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக அவரோடு பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே வரவேற்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை விட்டு கொடுப்போம். எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் வழிநடத்தும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடி அவரை துதித்து ஆராதிப்போம். தூயவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நல்ல வழியிலே நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு எதிர்த்து வருகிற ஆண்டவரே எதிரிகள், எங்களுக்கு எதிராக நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து கொண்டு எங்களை தைரியத்தோடு இந்த இடத்திலே ஆராதிக்கிறதுக்கு நீங்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் இந்த இடத்திலே அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே ஆவியானவர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு அப்பா அவருடைய பிரசன்னத்தில் எங்களை நடத்துங்க. ஆராதனையில அசைவாடும் ஆவியானவரே, எல்லா கட்டுக்களும் மறந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையினால் எங்களை ஆண்டவரை நீங்க போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. இயேசுப்பா, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி நிரப்புவீராக கர்த்தாவே. தேவ ஆவியானவரே, எங்களுக்கு இந்த இடத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறதுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி அப்பா. பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்திலே கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க இந்த இடத்திலே நாங்கள் மகிழ்ச்சி கூறியிருக்கிறோம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன்பாருங்கள் என்று சங்கீதம் 100ஆம் சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் தாமே கர்த்தரை மன மகிழ்ச்சியோடே நாங்கள் இந்த இடத்திலே ஆராதனை செய்வோம். நாங்கள் அவருடைய பாடல்களை பாடி நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். அவர் ஒருவரே எங்களுக்கு தேவாதி தேவனாய் இருக்கிறார். கர்த்தரை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளாய் இருந்தாலும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு பெரியவராய் இருந்து எங்களுக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே எல்லா தடைகளையும் உடைத்து எங்கள் முன் செல்லுகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். இதனிடத்திலே நாங்கள் கண்களை மூடி எங்களுடைய கரங்களை உயர்த்தி எங்களுடைய முழுமையாக எங்களுடைய ஆண்டவரிடம் எங்களை மனதை ஒப்பு கொடுத்து நாங்கள் தாமே சோத்திரங்களை செலுத்துவோம். அவர் தாமே எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அவர் எங்களுக்குள்ளே இறங்கி வரும்படியாக, இந்த இடத்திலே அவர் அசைவாடும்படியாக, அவருடைய பிரசனத்தை நாங்கள் இந்த இடத்திலே உணரும்படியாக நாங்கள் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களுக்குள்ளே அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாத்தையும் துடைத்து ஆண்டவர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய கரம், அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே நாங்கள் உணரத்தக்கதாக அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். முழுமையாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எங்களுக்கு எல்லா வேளைகளிலும் துணையாயிருந்து எங்களை ஏந்தி கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். முழுமையாக எங்களை நாங்கள் அவரிடம் ஒப்பு கொடுப்போம். எதிரிகளின் சூழ்ச்சிகளிலும் சாத்தான் எங்களுக்கு எதிராக வருகிற நேரங்களிலும் அவர் எங்களை தாங்கிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். பலவீனத்திலே அப்பா எங்களுடைய பலனாயினே அவர் இருக்கிறார். ஆண்டவர் பலவீனத்திலே பரிபூர்ண பலனாய் எங்களுக்கு இருந்து எங்களை தாங்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார். முழுமையாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடம் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. பிதாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, எங்களை உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கள் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இந்த இடத்திலே கிரியை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர் அப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபை பெரிது ஆண்டவரே. உடைய கிருபை ஒன்றே எங்களை தாங்குகிறது ஆண்டவரே. நாங்கள் உடைக்கப்படுகிற நேரத்திலும் ஆண்டவரே எங்களை தாங்கி நிறுத்துகிறது உடைய கிருபையாய் இருக்கிறது ஆண்டவரே. உடைய கிருபை, உடைய இரக்கம் இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் இல்லை அப்பா. அப்பா, நீங்கள் எங்களை தாங்கி ஏந்தி நடத்துகிற தேவன் அப்பா. சோர்ந்து போன நேரங்களிலும் அப்பா, உடைய கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொண்ட தேவன் நீங்கள் ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உங்களுடைய உதவும் கரங்களை எங்களுக்காக நீட்டுகிற தேவன் அப்பா. உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. வாய்களை திறந்து நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை நாங்கள் துதிப்போம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் கிருபையா இருந்து ஆண்டவரே எங்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபை ஒன்றே எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை காத்து நின்றது. உங்க கிருபைதான்
தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஆமென் கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒன்றே அப்பா மாறாததாய் இருக்கிறதப்பா உடைய கிருபை ஒன்றே போதுமானதாய் இருக்கிறதப்பா நாங்கள் உடைக்கப்படுகிற நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்படுகிற நேரத்திலும் அப்பா உடைய கிருபையே எங்களை தாங்குகிறதப்பா உடைய கிருபையே எங்களுக்கு ஏந்துகிறதப்பா எங்களை ஏந்தி கொண்டு போகிறது ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு போகிறது ஆண்டவரே எங்களை அரவணைத்து கொண்டு போகிறதப்பா அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நடத்துகிற தேவன் அப்பா எங்களை தாங்கி நடத்துகிற தேவன் அப்பா வல்லமையுள்ள தேவனே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே எங்களை முழுமையாக ஆண்டவரிடம் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் எங்களுடைய மனதை நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம் முன்னிலைப்படுத்துவோம் அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் மன்னிக்கும் உள்ளத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்களப்பா ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று பேசிய நாளாம் அதிகாரத்திலே கடைசி பகுதிகளை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் மன்னிப்போம் மற்றவர் எங்களை காயப்படுத்தினாலும் பரவாயில்லை எங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு எதிரான வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் அவர்களை மன்னிக்க மனதுள்ளவர்களால் நாங்கள் மன்னிப்போம் நாங்கள் தாமே மன்னிக்கிறவர்களாய் இருப்போம் வேதத்திலே நாங்கள் யோசேப்புடைய பாத்திரத்தை நாங்கள் பார்த்தோமானால் அவன் மன்னிக்கிற உள்ளமுடையவனாய் இருந்தான் தன்னுடைய சகோதரன் அவனுக்கு எதிராக இருந்த போது துரோகத்தை விளைவித்த போதும் அவன் மன்னித்தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார் நாங்கள் தாமே மன்னிப்போம் நாங்கள் முழுமையாக ஆண்டவரிடம் எங்களை ஒப்புக் கொடுப்போம் எந்த எதிரிகள் வந்தாலும் நாங்கள் அவர்களை மன்னித்து நாங்கள் ஆண்டவருக்கு முன்னிலையாய் நாங்கள் இருப்போம் கர்த்தரிடத்திலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம் இந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்களை நினைத்து எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து எங்களை விட்டு கொடுத்து ஆண்டவர் இந்த இடத்திலே இடைபடும்படியாக நாங்கள் முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரிடம் நாங்கள் தாமை துதிப்போம் இந்த இடத்திலே அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் அவரை பாடி துதிக்க வந்திருக்கிறோம் நாளை எங்களுடைய வாகனை திறந்து நாங்கள் தாமே ஆண்டவரை நாங்கள் துதிப்போம் அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவருடைய கடினமான உள்ளங்களை கர்த்தர் நீங்கள் உடைக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆவியின் ஆளும் ஆண்டவரே உடைய பரிசுத்தத்தின் ஆளும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தின் ஆளும் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே இந்த இடத்திலே நீ உலாவும் ஆண்டவரே இந்த இடத்திலே நீ உலாவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்பா எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி 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 அப்பா நன்றி ஆண்டவரே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாருகிறீர் உம் மாலைகள்
காலை நேரத்தில் வேதத்தினால் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக என்னுடைய முழு இருதயத்தோடு நாங்கள் அவருக்கு செலுத்துவோம். என்னுடைய முழு உள்ளத்தோடு கூடியதான ஆராதனை, heart full of praise. இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். We surrender ourselves to Him. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் தேவனை பாடி துதித்தார்கள். Paul and Silas, they're in the jail. They worship God. When they worship, all the chains are broken. God did a marvelous thing. தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அவர்கள் பாடினார்கள், துதித்தார்கள், தேவனை நோக்கி பார்த்தார்கள். இந்த காலை நேரத்தில் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பாவுடைய சமூகத்தில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால், எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே சகலவும் ஆகும் என்று சொன்னவர். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய மாமிசம் பலவீனம் உள்ளது. உம்முடைய ஆவியானவர் எங்களை உற்சாகப்படுத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய கிருபை எங்கள் மேல் பொழிந்தருளுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வசனமானது எங்களுடைய உள்ளங்களை உற்சாகப்படுத்துகிறதாயும் பலப்படுத்துகிறதாயும் இருக்கத்தக்கதாயும் கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கூட அமர்ந்து கொள்வோம். Be seated. We're glad it's a new person in our church today. We welcome you. ராஜ் முடிந்தால் நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் முடிந்தால் பக்கம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வசதியாக கிட்ட வாங்க போங்க வசதியாக. எல்லாருமாய் திருப்பிக் கொள்வோம். யோசுவாவுக்கு எழுதின புத்தகம் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை. So, turn our Bible. Joshua chapter 24 verse 15.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆழமாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசமண்ணுள்ள தேசத்துக்கு குடிகளாகிய எமோனியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். Amen. Can somebody read in English? Come forward, take the mic. And if it seem evil unto you to serve the Lord, choose you this day whom you will serve, whether the gods which your fathers served, that were on the other side of the flood, or the gods of the Amorites, in whose land ye dwell. But as for me and my house, we will serve the Lord. Amen. நான் என்ன செய்கிறோம், அநேக நேரங்களிலே இந்த கடைசி பகுதியை எடுத்துட்டு கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. Most of the time we took only the last part. That's our promised word. We say, as for me and my house, we will serve the Lord. But Joshua asking a question here. It's not question. He's warning his people of Israel. He say, who do you serve? It's hard to serve our God. எங்களை தேவனை ஆராதிக்கிறது உங்களுக்கு கஷ்டமான காரியமாக இருக்கிறதா? You know what's the theme today? Choose God above all. எங்களை எல்லா காரியங்களை விட நாங்கள் தேவனை தெரிந்து கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை உயர்ந்தவர். Is it hard to serve Jesus? நாங்கள் தேவனை ஆராதிக்கிறது கஷ்டமான காரியமா? எங்களால் ஏன் தேவனை நாங்கள் முழு உருதயத்தோடு நாங்கள் முழு ஆத்மாவோடு அவரை ஆராதிக்க முடியாமல் இருக்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு தேவனை விட அநேக காரியங்கள் எங்களுக்கு பெருசாக தெரிகிறது. அதாவது தேவனை விட இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த அவருடைய தியாகத்தின் மூலம் அவரை விசுவாசிக்கிறதை விட எங்களுக்கு பெருசாக தெரிகிறது எதுவாக இருந்தாலும் அவை யாவும் விக்கிரகம். இந்த இடத்துல யோசுவா சொல்லுகிறான், கர்த்தரை சேவிக்கிறதுக்கு உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? அதுக்கு முந்தைய வசனங்கள் நீங்கள் பார்த்தால் இந்த விக்கிர தோப்புகளை, இந்த காரியங்களை எல்லாவற்றையும் குறித்து சொல்லுகிறான். Idol worship is not only the idol. Whatever the things in front of God, whatever the things is bigger than Him, is all idol. It's not only the statue, it's not only the tree, stone, whatever, no. Whatever the thing is bigger for us or important than God is all idol. Okay, this is the last day. We are standing in the last days in Christ. கர்த்தருடைய பலத்தை தந்திருக்கிறார் என்ற நாளிலும் கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாது. சில நேரங்களிலே மாமிசம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை நாங்கள் முதலாவது கொடுப்போமாயிருந்தால், தேவனை நாங்கள் தேடுவோமாயிருந்தால், எந்த காரியம் எங்களுக்கு பெருசா தெரியாது.
எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் பெருசாக முன்னாக நிற்குதுன்னு சொன்னால், எங்களுடைய வேலை இல்லாவிட்டால் எங்களுடைய படிப்பு, அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய சொந்த காரியங்கள், பயணங்கள், எங்களுடைய பர்சனல் இம்பார்ட்டன்ட், நாங்கள் எந்த காரியத்தை நாங்கள் முதலாவது முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இவை யாவும் எங்களுக்கு விக்கிரகமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாங்களும் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி. Most of the time we give our first preference to our personal and private things, not for God. But even today, but the day God created for us to worship Him, obey His word, and praise Him. But today, what we give preference to, which thing? Our personal and private and work and studies, whatever the things, is all idol in front of God. In His word says, seek the kingdom first. His kingdom will be done today. அவருடைய சித்தம் இந்த நாளில் இங்கே நடக்க வேண்டும். அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது தேவனுக்கு பிரியமில்லை. இந்த நாளிலே தேவனுக்கு சித்தம் இல்லாமல் எது நடந்தாலும் அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். நாங்கள் எதை செய்தாலும் இன்றைய நாள் நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாள், கர்த்தரின் மனமகிழ்ச்சி நாள் என்று எங்களுக்கு தெரிந்தும் இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் அவை எங்களுக்கு கைகூடி வருவதில்லை. நாங்கள் எந்த காரியத்துக்காகவும் எந்த காரியத்தோடும் கூட நாங்கள் விளையாடலாம். ஆனால் தேவனுடைய காரியத்திலே, தேவனுடைய நாளிலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காவிட்டால் கர்த்தர் எங்களை தண்டிக்க போகிற, அவர் தண்டிக்கிற தேவன் அல்ல. ஆனால் அந்த அவருடைய ஆசீர்வாதத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. தண்டனைகளை நாங்களே வரவழைத்துக் கொள்கிறோம், தேவன் அல்ல. தேவன் எங்களை சோதிக்கிறவரும் அல்ல, எங்களை சோதித்து பார்க்கிறவரும் அல்ல. அவர் எங்கள் மேல் எப்பொழுதுமே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அவரோடு கூட அவரை ஆராதிக்கும்படியாக. அதைத்தான் அந்த காலை நேரத்தில் அவர் விரும்புகிறார். Joshua is the chief of military, but after Moses, he stood up and then he took the power from Moses because Moses died. But somebody need to guide the people to Canaan, because God says to Israel, I'm going to take you to the land where I promised. But Moses died, and there is no one there to lead that people. But Joshua stood up and sang, and God gave his wisdom and the power to him. This is the last chapter, the final words he's saying. As for me and my house, we will serve the God. At the same time, he's giving a warning. Who are you going to save? You going to serve the property? You going to serve the money? Do you want to serve the wealth what you have? He has to realize yourself. Who do you want more? God or the world? Sometimes we sing the song. When I decide to go and follow Jesus, I have to follow Him, not turn back. When we turn back, we know what happened to Lot's wife. When we look back, our full mind is in the world, not in God. So when we miss Him, it's hard. ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும்.
எங்களுக்கு முடியுமோ முடியாதோ, இயலுமோ இயலாம இருக்குதோ, God first. Whatever the thing, if you can or not, God first. When we give our steps to God, He knows how to guide us. He knows how to give strength. The word says He strengthens our legs to move. He knows. Our body is weaker, but the power of Holy Spirit in us is powerful. Amen. If you are not worship Him artfully, if you are not worship truly in your soulful, it's not please Him. When Noah built the altar and then he sacrificed, the word says God pleased from his sacrifices. Reason Noah build the ark is not important. The sacrifices is not important. The heart, what is come from his heart, that's what God wants. Let's turn Romans chapter 8 verse 1. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய 1வது வசனம் 8:1. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walks not after flesh, but after the Spirit. இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தால் மாம்சத்தின்படி நடவ மாட்டோம். எங்களுடைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் நாங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். ஆனால் நாங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியினாலே ஏவப்பட்டு நாங்கள் நடப்போமாயிருந்தால் எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. எப்படி நாங்கள் ஒரே கிறிஸ்துவுக்குள் எப்படி ஒரு மனமாய் இருக்கிறோம்? இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. Which are in Christ Jesus. So அவருக்குள்ளாக, in Christ we all are in one body. He's the head. We all are single parts in His body. Somebody hands, legs, arm, heart. But in Christ, we are all in one. If we are all in one, the Holy Spirit is the heart. The head tells the heart to function. The heart functioning and the head is working. So every single part in our body is worked with what the heart and the head say. Not my hand, not my leg. My hand can't say to my other hand to work. Other than the mind and the heart not connect each other. எப்படி நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரமாக இருக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு அவயங்கள் நாங்கள் வேறு வேறா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். இந்த ஒரே சரீரத்துக்குள்ள இருக்கிற பொழுது தலையாகிய கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆவியானவருக்கு சொல்லுகிறார், எங்களுடைய இருதயங்களில் அவர் தான் வாசம் பண்ணுகிறார்.
எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறதே அவர் தான். அப்போ இருதயத்திலே இருந்து சிக்னல் போகிறது. தலையாகிய கிறிஸ்து எங்களை நடத்துகிறார், நாங்கள் அல்ல. நாங்கள் நடத்தினால் அது பெரும் கஷ்டமாக இருக்கும். தலை சொல்றதையும் கேட்க மாட்டோம், எங்களுடைய இருதயம் சொல்லுகிறதையும் கேட்க மாட்டோம். எங்களுடைய சொந்த முயற்சியில் நடக்கிற பொழுது பலவீனங்கள், சோர்வுகள், நாங்கள் நினைக்கிறோம், எல்லா நேரத்திலையும் நாங்கள் நினைக்கிறோம் சாத்தான் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் எங்களுக்கு தொந்தரவு செய்யறான்னு சொல்லி. ஆனால் இல்லை, சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் கூட தேவன் அவருடைய வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிறதான உபத்திரவங்கள் எங்களை சுற்றி எப்பொழுதுமே நின்று கொண்டிருக்கிறது. என்னை சுற்றி ஒரு நாற்றம், இந்த உலகத்தினுடைய நாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் உள்ளே இருந்து அதை மேற்கொண்டு அதை எதிர்த்து போராடி ஓடி செல்ல தேவன் பலத்தை கொடுக்கிறார். வாசிங்க பார்ப்போம். சரி, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 13வது வசனம். 1 Corinthians chapter 12 verse 12 to 13. எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அடுத்த வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே பாவம் தீர்க்கப்பட்டோம். For as the body is one and hath many members, and all the members of that one body, being many, are one body, it's Christ. Okay, the next verse says, even if you are Greek or Jewish, rich or poor, whoever, but we are all in Christ as one body. When we come to Jesus, we accept Him as a Savior. He is our Master, He is our leader, He is all in everything. He is everything. So then, all our body in Christ is a one body. So, when we participating in the communion, what we telling to this world, we are all in one body in Christ. Each of us, we are different part of our body, but in Christ we are all in one. We have to work together. If we are not work together, we can't build His kingdom. We can't do that. We have to work together. Single person, single hand, single finger can't do anything. Whole our body need to function together. Because the head is guiding us, in our heart is proceeding to do the things, pushing us fulfill whatever the desire of heart and mind. If we don't listen to the mind and heart, our body can't function. எங்களுடைய மனதும் எங்களுடைய இருதயமும் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு செய்யாவிட்டால் எங்களுடைய பாடி ஃபங்க்ஷன் ஆகாது. அப்படி ஃபங்க்ஷன் ஆகாவிட்டால் அந்த சரீரம் செத்த சரீரம். நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, 13ஆம் வசனம் சொல்லுது, கிரேக்கராக இருந்தாலும்
யூதராக இருந்தாலும், அடிமைகளாக இருந்தாலும், ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிற பொழுது எல்லாரும் ஒரே சரீரம். நாங்கள் ராபோசனத்தில் பங்கு கொள்கிறோம். இந்த உலகத்துக்கு சொல்லுகிறோம், நாங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே அவயவமாக இருக்கிறோம். தலையாகிய கிறிஸ்து, எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், ரெண்டு பேருமாய் சேர்ந்து எங்களை நடத்தி செல்லுகிறார்கள். இந்த வசனத்துல யோசுவா சொல்லுகிறான், ஜனங்களை கூப்பிடுறான். கூப்பிடல, அவன் என்ன செய்கிறான்? அவன் வார்னிங் கொடுக்கிறான். இப்பவே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க, இப்பவே நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க போகிறீங்களா, இல்லாவிட்டால் இந்த வனாந்திரத்திலே நிற்க போறீங்களா? உங்களுடைய மூதாதையர்கள் செய்து வந்த எல்லா விதமான விக்கிரகங்கள், வழிபாடுகள், இதோடையே நீங்க நிற்க போறீங்களா? இதே நீங்கள் தேடிக்கொண்டு போறீங்களா? அப்படி இல்லாவிட்டால் தேவனை சேவிக்க போறீங்களா? நீங்க சேவிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நானும் என்னுடைய குடும்பமும் கர்த்தருக்காகவே ஓடுவோம், கர்த்தருக்காகவே சேவிப்போம். அந்த ஸ்டாண்ட்ல ஜோசுவா நின்றான். He giving a warning to the people of Israel. Choose. You want God or the world? If you won't choose God, you can go to Canaan. If you don't choose God, you can stay in the wilderness. But me and my family, we stand for Him to go to Canaan, for His kingdom. We run, we work, we give ourselves to Him. Reason? He chooses us, and then we work for Him. Romans 5:1 சொல்லுகிறது. Romans chapter 5 verse 1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதே இயேசு கிறிஸ்துவால தான். அதனால தான் நாங்கள் இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அதான் வசனம் சொல்லுகிறது. நாங்கள் இன்றைக்கு சமாதானத்தோடு இன்றைக்கு வாழ்கிறோமா இருந்தால் அதற்கு காரணம் அவர் எங்கள் மேல் பாராட்டினதான இந்த அன்பு தான். Verse 5. We all righteous person because of Jesus Christ. If He don't give His life to us, if He don't sacrifice His life, we cannot get the peace. In front of God, every single person is a sinner. Every single person. Not perfect for Him. Even He couldn't watch us. He couldn't see us. Because all our sins is closed His eye. We cannot see Him. Our eyes are closed. But in Christ, He gave this peace to see Him. சங்கீதம் 34:7-11 வரைக்கும் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. நான் போனவெல்லாம் பார்த்தேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். Verse 7-11. The angel of the Lord encampeth round about them that fear Him and delivereth them. And see that the Lord
is good. Blessed is the man that trusts in him. The Psalms writing in here, taste the Lord. Taste Him. If you taste Him, you know how He is good. If we don't taste, we don't know. Come and sit and relax and taste Him. When we trust Him, He will bless us. If we don't seek His kingdom, He cannot bless. But sometimes we say, oh, everyone getting blessings. Yes, but that's not all is eternal. But whoever believe Him and trust Him and look at Him and get the blessings from Him, that's take you to the eternal life. But this worldly blessings, the worldly wealth, one day it's gonna gone. It's gone. But His blessings and His peace should take you to the eternal life. That's what this psalm says on verse 10. The young lion do lack. Suffer from hunger, but whoever seek the Lord, they never go hunger. And another verse in Psalms talking about, the psalm is saying, I never see a righteous person is begging for a food or blessings from someone else. I never see in my life. Because God is feeding them. He is fulfilled their personal belongings, personal blessings, personal peace. The reason they are trusting in Him, they know who is God. John 5:24 said, whoever listen to my word and believe Him, they getting the eternal life. They are the one who get this eternal life. Whoever listen to His word and then they need to follow Him and believe Him. He is God. He is the one who created us. He is the one who chose us to live for Him. He know what we need. He know where we need to go. He know what we should do. We have two choices. We can choose. I know what to do. And the other side I can say, God know what I should do. If we choose the right path, and then He know He want to take us into His kingdom in the right way, not in the crooked way. We can choose the crooked way. Revealed to John what going to happen, not in 2024, not in after 2000 years. It's from the day He gave the word to John. He said the Antichrist, He said not singular word, He said in plural word, Antichrist. They have a lot of Antichrist was there in that period. It's not only now. They are working in this world. They are planning everything. They are doing everything to build their kingdom. But Jesus said, be careful. No one can cheat.
You have to obey God. You have to listen to His word. When you listen to His word, He's going to guide us. If we don't listen to His word and if we don't follow Him, then the Antichrist, he don't need to do extra work for us. It's easy to take us to Him, His kingdom. But when we believe God, He need to work hard to touch us. When we work for Him, the Antichrist need to work hard. But when we are not work for God, it's easy. If we miss God, if we miss Jesus Christ, more possible to go to the hell. You know why? If we don't believe He is the Jesus Christ, He is the Christ, the Messiah, He is the only way to heaven. If we don't believe that, there's a question mark. There's a big question mark where we need to go. In James chapter 1 saying, we cannot serve two masters. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இது எத்தனையோ தரம் பார்த்துருக்கிறோம். ஆண்டவர் சில நேரம் சொல்லுகிறது திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. என்ன தெரியுமா ஒரு காரியம் சொல்லுகிறேன். இந்த உலகத்துல இப்ப என்ன தெரியுமா நடக்குது? நாங்களும் ரெண்டு எஜமானுக்கு வேலை செஞ்சிருக்கிறோம். வேலை செஞ்சு கொண்டே இருக்கிற பொழுது என்ன தெரியுமா செய்கிறோம்? மற்றவர்களையும் தேவனுக்கு வேலை செய்ய விடாமல் நாங்கள் தடை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஊழியங்களுக்கோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கோ, தேவனோடு கூட வாழுகிற உறவுக்கோ யாராவது தடையா இருந்தால், எதுவாவது தடையா இருந்தால் தேவன் அதை அப்படியே கிள்ளி போட்டுருவார். நாங்க நினைக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் வந்து கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்காமலா போயிட்டார். இல்ல, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் விடாமல் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி அவர்களுக்கே அந்த விசுவாசம் இருக்குமா இருந்தால் எங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்க வேண்டும்? எங்களை உருவாக்கினவர், எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை மீட்டு அவருடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்படுத்தி அவருக்கு பிள்ளையாக வைத்திருக்கிறாரே, அப்ப எங்களுக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்க வேண்டும் அந்த தேவன் மேல? இயேசுவே விசுவாசிக்காத யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா இருந்தால், இந்த உலகத்திலே பெருக முடியுமா இருந்தால், ஞானத்திலே அவர்கள் திகழ முடியுமா இருந்தால், வித்தியாசமான காரியங்களை கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால், அவரை விசுவாசிக்கிற எங்களால் ஏன் செய்ய முடியாது? ஏன் தெரியுமா? எங்களுடைய கையில தேவன் ரெண்டு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு ரெண்டு காரியம். உன்னிடத்தில் அன்பு கூறுவதற்குள்ள பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்ததான choice. There is no other choice. Only one choice he gave. Love your neighbor as yourself. Love your God in your full heart. This is the only one option. But now we have two options. In our mind says, because our physical body and the physical soul say, okay, we have two choices. One God, one this world. If I come to our physical world, then I say, okay, we have two options. Choose God or choose the world. Whatever is best for you, you can choose either world or the God. எங்களால் உலகத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியும், கர்த்தரையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை
கர்த்தரை தெரிந்து கொள்வோமா இருந்தால் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம், கர்த்தருக்காக ஓடுவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வோம். ஆனால் அதே நேரம் இன்றைக்கு எனக்கு ஓவர் டைம் கிடைக்கும், என்னுடைய பாஸ் கோவிச்சுக் கொள்வார், இல்லாவிட்டால் அவர் கோவித்துக் கொள்வார், இல்லாட்ட இது எனக்கு நடக்காது, எனக்கு இதுதான் பெருசு சொல்லி நாங்கள் நினைப்போமா இருந்தால் வாரதும் வராமல் போயிடும். ஒன்றே ஒன்று சொல்வேன், எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து கொள்வோம். Let's all stand in our presence, in presence. Today, God give two options to us. Choose one. World or God. He give in his option, he said, seek my kingdom. First seek my kingdom, and then I will give you everything. And the world say, I will give you everything and then seek me. The world say, I give you everything and seek me. And the God say, seek me, I will give you everything. The options is there. We have to decide which one. The world giving the stuff, the eternal materialism first. When we go there, the materialism is gone. But in here, God says, seek me. We have to seek and go and find His kingdom. And then He will give everything in there. But the life is there. But when we go to get the life, all the materialism is gone. The materialism gone and His kingdom is there. The choice is ours. As Joshua says, I proclaim from here, as for me and my family, serve Him, work for Him, run for Him, die for Him. No matter whatever is come, no matter whatever things come, hunger, people against us, poverty, whatever. This is the world. We live in this world. Jesus says, in the world you have the trouble. You are living in the troubled world. But He said, I overcome this world. If we look at the overcome Jesus, for this trouble is not big for us. Because we are with the overcome Jesus. He overcomes the whole world in His blood. இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாங்கள் உலகத்தை ஜெயித்ததான இயேசுவோடு இருப்போமாயிருந்தால் இந்த உலகமானது எங்களுக்கு பெருசா தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்போமாயிருந்தால் எங்களுக்கு அதுதான் பெருசா இருக்கும். ஆனால் யோசுவா சொன்னது போல நானும் சொல்லுகிறேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அவருக்காக ஓடுவோம், அவர்